நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. நெருப்பு ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய நல்ல மாற்றங்கள். செவ்வாய் நேரடியாக சுக்கிரனை பார்க்கிறார். இதன் மூலம் சுக்கிரன் அடுத்தது நிலம் வீட்டிலிருந்து காற்று வீட்டிற்கு செல்வார். இதன் மூலம் நெருப்பு ராசியில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிலம் பூமிகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, ஏராளமான நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ரொம்ப முக்கியமாக ஒரு பரிகாரம், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்ட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கே போய்ட்டு இருந்தாலும் ஓகே. நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு அந்த செவ்வாயுடைய தன்மை உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா மேஷம், சிம்மம், தனுசு மூணுக்குமே செவ்வாய் உங்களுக்கு பூமிக்காரகன். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கோபங்கள், கவலைகள், இந்த ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். இதில் பாருங்கள், செப்டம்பர் 1லேருந்து அந்த சந்திரனுடைய நிலை, செவ்வாய் நேரடியாக அந்த செவ்வாய் கேது சுக்கிரன் மேல் விழும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை, இதுவரை வேலை வாய்ப்புள்ளவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். தொழிலில் பெரிய வளர்ச்சி. ஏன்னா சனி நின்ற வீட்டுக்கு செவ்வாய் திரிகோண அமைப்பில், செவ்வாய் நின்ற வீட்டுக்கு சனி திரிகோண அமைப்பில் இருப்பது மிக உன்னதமான மிகப்பெரிய யோக வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடியது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம், இந்த ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிச்சுன்னா உச்சபட்ச சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த சந்தோஷத்தை ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாமே பிரம்மாண்டமாக பெரிய பெரிய விஷயமாக தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது கோடீஸ்வர நிலை அப்படின்றத அடைவீங்க. இப்போ லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்ருக்கீங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள், உங்களுக்கு வழிகள் பிறக்கும். அந்த ஒரு நிலைக்கு, அந்த ஒரு தரத்துக்கு நீங்கள் அடையிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு ஏற்றம், மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு உயர்வான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறீர்கள். செவ்வாயுடைய தன்மைக்கு எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், 4 கால் விலங்குக்கு உணவளிப்பது, 9 முறை உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை எழுதுங்கள். உதாரணமாக 9 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்று கூட எழுதுங்கள். ஒரு இலக்குகளை நீ தீர்மானிக்கும் போது அது 9ஆம் நம்பரில் தீர்மானியுங்கள். செவ்வாயுடைய தன்மை பன்மடங்கு உங்களுக்கு பிரம்மாண்டமான மிகப்பெரிய வளர்ச்சி, சந்தோஷமான ஒரு நிலைக்குள் உங்களை கொண்டு சென்று எல்லையில்லா மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மிக மிக உயர்வான ஒரு நிலைக்குள் நீங்கள் செல்ல போகிறீர்கள். இதன் பிறகு உங்களுக்கு எல்லாமே, தொட்டது எல்லாமே வெற்றி தான். நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி, இன்பகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்க போகிறது. உயர்வான வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்ல போகிறீர்கள். ரொம்ப முக்கியமாக கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இந்த 2 செயலை மட்டும் செய்யாதீங்க. செவ்வாய் மைனஸில் வேலை செய்ய தொடங்கிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டக்குன்னு நீங்கள் அவசரப்படுற விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே தடையை ஏற்படுத்திக்கிற மாதிரி. இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு திரும்பி நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். ரொம்ப முக்கியம், உங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்க திருமணத்திற்கு அப்படின்னா, உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏஜில் ப்ரொஃபைல் வேணும், எந்த கண்ட்ரியில் வேணும், எந்த ஊரில் வேணும் அப்படின்னு டீட்டெயில் சொன்னிங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும். நல்ல வரன் உங்களுக்கு மிக விரைவில் அமையறதுக்கு எங்கள் நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பயன்படலனாலும் உங்கள் நண்பர்களுக்காவது பயன்படலாம். அவங்களுக்கு கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் அவங்களுக்கு பயன்படும். ரொம்ப குயிக்காக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க. பாவம், அவங்க வேணும்னே பண்ணல, கிரகநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு வலியை கொடுத்தவங்கள, உங்களை ஏமாற்றினவங்கள. அது எதுவானா இருக்கலாம். அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க.
மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது கிடைக்கும். அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க. எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம். டக்குன்னு மறந்து திருப்பி கோவப்படுவோம், கவலைப்படுவோம். அதுமாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் வணக்கம். பொக்கிஷம் 90-10 ரூல் அப்படின்னு ஒரு 2 புக்கு எழுதியிருக்கேன். பொக்கிஷம் எழுதி ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு. 90-10 ரூல் எழுதி ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு. இந்த புக்கு தான் இந்த புக் 90-10 ரூல். இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா இன்பாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். நிறைய புக்கு எழுதணும்னு நினச்சேன். நிறைய தடுமாற்றங்கள். வாழ்க்கைன்றது ஏற்ற இறக்கன்றது இருக்குங்க. இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான். நல்லது மட்டும்தான் நடக்கும். இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். திரும்பியும் சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க. சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசியுடைய தன்மை, கோபங்கள் ரொம்ப அதிகம் வெளிப்படுத்தாதீங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் தொடர்ச்சியாக 4 கால விலங்குக்கு உணவு அளித்து 4 கால விலங்கு என்ற பூனைநாயை மேலே ஒரு அன்பு செலுத்துங்கள். உங்களுடைய கோபங்கள், கவலைகள், வரக்கூடிய எதிர்மறையான பலன்களையும் குறைத்துவிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது இந்த 4 கால் விலங்கு, செவ்வாயுடைய ஆதிக்கம். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான். ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, முன்னேற்றங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய தன்மை தான். கோபம்தான், கவலைகள் தான், ஏக்கம்தான், பயம்தான். இது எல்லாமே செவ்வாய் தான். அது உங்களுக்கு மைனஸ்லேயே வேலை செய்ய வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அது மைனஸ்களுக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ பாசிட்டிவில் வேலை செய்யும்போது உங்கள் இலக்குகளை தீர்மானித்து அதற்குரிய ஒரு சிறு செயலை மட்டும்தான் செய்ய சொல்கிறேன். 9 முறை எழுதுங்க. இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லையில்லா மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் சுக்கிரனுடைய தன்மையை பாருங்கள். நில வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்க வச்சிடும். உங்களை சொத்துக்கள் வாங்க வச்சு அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். உங்கள் பேருக்கு சொத்து வரும், பிளாட்டு, வீடு, இந்தமாரி. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை பலப்படுத்தும் போது அது பல கோடி ரூபாய் சொத்துக்கள் உங்களிடம் குவியக்கூடிய நிலையை உண்டாக்கும். இதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம், மிக உயர்வான வாழ்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 பிரகாசமாக இருக்கும். அது எல்லாமே பிரமிப்பாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மிக உயர்வான வாழ்க்கைக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள். நல்ல மனிதர்கள், நல்ல உணர்வு கொண்டவர்கள் உங்கள் கூட நண்பர்களாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு எல்லாமே ஏற்றமாகவும் வெற்றிகரமான விஷயங்களாகவும் மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே நடக்க தொடங்கிவிடும். புதிய தொழிலுக்குள் செல்வீர்கள். அந்த தொழில் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இங்கே காலபுருஷ தத்துவத்துக்கு சனி தன் வீட்டுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10ல் 11 இருக்கும்போது பெரிய லாபத்தை கொடுப்பார். எல்லா ராசிகர்களுமே கொடுப்பார். நெருப்பு ராசின்னு பார்த்து சிம்மத்துக்கு 7 இருக்கிறதுனால நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு, மேஷத்துக்கு 11 இருக்கிறதுனால பாதகம் கொடுத்தாலும் அது வக்கரமாக இருக்க யோகம். அதே மாதிரி தனுசுக்கும் முயற்சியால் பெரும் வெற்றி, பெரிய வளர்ச்சி, இது எல்லாமே பன்மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும், கிடைக்கும். நீங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது இதுதான். மனசை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
மிக உயர்வான உன்னதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். நல்ல விஷயங்களை அடைவீர்கள். இந்த காணொளி உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இனி எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும்.